இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசியலில் அதிரடி, கோட்டையை நோக்கி தேவக. ஆதவ் அர்ஜுனா ஆவேசப்பதிவு. தமிழக அரசியலில் தற்போது ஒரு மிக முக்கியமான திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா தனது சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் தொடங்கிய பிரச்சாரம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அடையும் நாள் நெருங்கிவிட்டது என்று அவர் பதிவிட்டுள்ளார். இது குறித்த விரிவான செய்திகளை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட நாள் முதலே பல்வேறு சவால்களையும் விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறது. இந்நிலையில் அக்கட்சியின் மாநில துணைச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள பதிவு அக்கட்சி தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், அதிகாரத்தால் நம்மை முடக்க நினைத்தார்கள், அவதூறுகளால் நம்மை அழிக்க நினைத்தார்கள். ஆனால் மக்கள் ஆதரவு எனும் மகத்தான சக்தி முன் இவை அனைத்தும் தோற்றுப்போனது என்று ஆவேசமாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது கட்சியின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட நினைத்த சக்திகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த பதிவு அமைந்துள்ளது. குறிப்பாக டெல்லியில் தொடங்கிய இந்த அரசியல் நகர்வு விரைவில் தமிழகத்தின் அதிகார மையமான கோட்டையை கைப்பற்றும் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அதிகார வர்க்கத்திற்கு விடுக்கப்பட்ட சவால். ஆதவ் அர்ஜுனாவின் இந்த பதிவில் மற்றொரு முக்கியமான அம்சம் உள்ளது. அதிகார வர்க்கம் முயன்றதோ அதே மக்களின் ஆதரவோடு இனி ஒவ்வொரு ஊரிலும் நம் தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விரைவில் தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்பது உறுதியாகிறது. அதிகார பலத்தை கொண்டு கட்சியை ஒடுக்க நினைத்தவர்களுக்கு மக்களின் ஆதரவை வைத்தே பதில் சொல்லப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். இனி நம்மை முடக்க நினைத்த அதே சாலைகளில் தமிழக வெற்றி கழகத்தின் முழக்கம் ஓங்கி ஒலிக்கும் என்ற வரிகள் வரவிருக்கும் தேர்தலுக்கான ஒரு போர்க்குரலாகவே பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இந்த பதிவு வெளியான சில நிமிடங்களிலே சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக விசில் சத்தம் வீதிகளெங்கும் ஒலிக்கட்டும் என்ற வாசகம் அக்கட்சியின் தொண்டர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளது. அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கும் இளைஞர்கள் மற்றும் எளிய மக்களுக்கான ஒரு மக்களாட்சி மலரப்போகிறது என்பதை ஆதவ் அர்ஜுனா தனது பதிவின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். மக்களின் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான போர் தொடங்கிவிட்டது என்று அவர் முடித்திருப்பது வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான முழு வீச்சிலான களப்பணியை அக்கட்சி தொடங்கிவிட்டதை காட்டுகிறது. தமிழக அரசியலில் தற்போது நிலவும் சூழலில் ஒரு புதிய கட்சியின் இந்த எழுச்சி மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சவாலாக அமைந்துள்ளது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாற்றத்திற்கான மக்களின் கனவு பலிக்கட்டும், எளியவர்களுக்கான மக்களாட்சி மலரட்டும் என்று ஆதவ் அர்ஜுனா பதிவிட்டுள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விசில் சத்தம் வீதி எங்கும் ஒலிக்க தயாராகிவிட்டது. கோட்டையை நோக்கிய இந்த பயணம் இலக்கை அடையுமா? காலம் பதில் சொல்லும். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜனநாயக டிவியோடு இணைந்திருங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.